இறைவனுக்கும் என் செல்வங்களுக்கும் இரவு நேர வணக்கங்கள். இரவு நேர வணக்கங்கள் இல்லைங்களா தாத்தா? செல்வங்களே, இரவு நேரம். ஆமாம் தாத்தா, நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வீடியோ போட்டுன்னுக்கிறீங்க நினச்சின்னுக்கிறீங்களா? ஏன் செல்வங்களே, ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதிகமாக இரவு நேரத்திலேயே நீங்கள் வீடியோ போடுறீங்க. எனக்கு அந்த சமயத்தில் தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பகல் நேரத்தில் எனக்கு அமைதியாக வீடியோ போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதிக டிஸ்டர்பன்ஸ். நான் தனியாக எனக்குன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தா நான் அந்த ஸ்டுடியோவில் போயிட்டு என்னுடைய வீடியோக்களை போட்டுன்னு இருப்பேன். நான் வீட்டில் இருந்து பண்ணுறதுனால ஏகப்பட்ட இடையூறுகள், டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இரவு நேரம் பகல் நேரம் என்று குறிப்பிடுவதற்கு இல்லை. நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அமெரிக்கா, இந்தியா எல்லாமே உலகத்தில் இருக்கிறதுனால இரவு பகல் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் அவரவர்கள் எண்ணங்களே. சரி தாத்தா, தாத்தா சும்மா கேட்குறோம், நீங்கள் இதுவரையும் எத்தனை வீடியோ போட்டுக்கிறீங்கோ? எவ்வளோ நாளாக போட்டுக்கிறீங்கோ? சும்மா கொஞ்சம் வேடிக்கையாக ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. நீங்கள் வேடிக்கையாக சொன்னாலையும் அதில் உண்மை இருக்கும். சும்மா சொல்லுங்கள் தாத்தா, எத்தனை வீடியோ போட்டுருப்பீங்கோ? பல வீடியோக்களை போட்டிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு 1 2 3 1 2 3 என்ற எண்ணிக்கையை வைத்து கொண்டு சொல்லட்டுமா, இல்லை ஏபிசி என்ற எழுத்துக்களை வைத்து கொண்டு சொல்லட்டுமா? ஓகே, இந்த லெட்டர்ஸுங்கள எழுத்துக்களை வச்சுக்கன்னு சொல்லுங்கள் தாத்தா. ஏபிசி. ஓகே சொல்லுங்களே. ஓகே, சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஏறக்குறைய பல வீடியோக்களை போட்டிருக்கிறேன். ஏபிசின்னு சொன்ன உடனே பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னே நான் வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன் தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் அவசரங்களே? இயேசு பிறப்பதற்கு முன்னிருந்தே, பிஃபோர் கிரைஸ்ட், பிசி இல்லை, ஏறக்குறைய ஒரு 125 வீடியோ போட்டுக்கிறேன். ஜீசஸ் பிறக்கிறதுக்கு ஒரு 125 வருஷத்துக்கு முன்னே நான் வீடியோ போட்டுன்னுக்கிறேன் தாத்தா. சரியாக சொல்லுங்கள் தாத்தா. நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறேன். கடவுள் பிறப்பதற்கு, ஜீசஸ் பிறப்பதற்கு 125 வருஷத்துக்கு முன்னிருந்தும், ஜீசஸ் பிறந்த பிறகு இப்போத்து வரலையும் ஒரு 2025 வீடியோக்களை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜீசஸ் பிறந்த பிறகு ஏசி ஆஃப்டர் கிரைஸ்ட் இல்லை, ஒரு 2025 வீடியோக்களை போட்டுக்கிறேன் தாத்தா. நீங்கள் கொழுப்பாதீங்க தாத்தா. சொல்கிறீங்களே, நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டதாக வைத்து கொள்ளுங்கள்.
அப்படின்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே ஒரு 125 வருஷமாக 125 வருஷத்துக்கு முன்னே 125 வீடியோ போட்டுக்கிறேன். ஜீசஸ் பிறந்த பிறகு ஆஃப்டர் கிரைஸ்ட் எஸ் சி ஏனாக்கா ஆஃப்டர் சீனாக்கா கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் பிறந்த பிறகு ஒரு 2025 வருஷமாக 2025 வருஷமாக நான் வீடியோ போட்டுனுக்கிறேன். இப்போ இதுவரையிலையும் பழசு புதுசெல்லாம் சேர்த்தா ஒரு 2.15 கே வீடியோக்களை போட்டுக்கிறேன். 2125 வீடியோக்களை போட்டுக்கிறேன் இதுவரையிலையும். தாத்தா எங்களுக்கு சரியாக புரியல தாத்தா. ஆமாம் சொல்கிறாங்களே, நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டதாக கணக்கு போட்டுக்கின்னு இத்தனை வருஷமாக நான் வீடியோ போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். தாத்தா என்ன தாத்தா, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 125 வருஷத்துக்கு முன்னேருந்து போடுற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கின்னு பிளான் இது பண்ணிக்கின்னு சொல்கிறீங்களே தாத்தா. அப்புறம் ஜீசஸ் பிறந்ததுலேருந்து இதுவரையிலையும் 2025 வீடியோக்களை போட்டுக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒன்று மொத்தம் 2150 வீடியோக்களை போட்டுக்கிறேன். அதான் 1-2 வித்தியாசமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப்ஷன் தான் ரொம்ப. நான் வீடியோ போடுற வேலை தான் எந்து. நான் பார்க்க வேண்டியது உங்களுது. நீங்கள் அவ்வளோ அதிகமாக பார்க்கறதில்ல என்னுடைய வீடியோக்கள். ஏன்னா நான் ஆரம்பத்தில் போட்ட ஒரு 2-3 ஒரு 10 வீடியோவில் நான் எல்லாம் அதிகபட்சமாக நான் சயின்ஸு, சன் எப்படி உருவாகிருக்கும், எப்படி உருவாகிருக்கிறது, நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறது, நிலா எப்படி இருக்கிறது, உலகம் எப்படி உருவானது, எப்படி இருக்கிறது, அணுக்கள் எப்படி இருக்கிறது, அணுக்களை யாராலும் பார்க்க முடியறதில்லை, யாரும் பார்த்ததில்லை. ஆனால் நான் அணுக்களை காட்டியிருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை நான் கூறியிருக்கிறேன். பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். என்னுடைய பள்ளி அனுபவம், நான் வேலை செய்த அனுபவம், பள்ளியில் டோமினிக் சாவியோ ஆர்ஃபனேஜ் போர்டிங்கில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிறேன். மைக்கோவில் ராபர்ட் பாஷில் வேலை செய்திருந்த 40 வருஷங்களாக நான் வேலை செய்தேன் ராபர்ட் பாஷில். சார் 40 வருஷமாக வேலை செய்தீங்களா? ஒரே ஃபேக்ட்ரி இல்லையா? ஆமாம் சொல்கிறாங்களே. அதை பற்றி சொல்லியிருக்கிறேன், பல அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன். நான் இந்த விஷயமாக அதிகமாக பேசியிருக்கிறேன். சயின்ஸு விஷயமெல்லாம் பேசியிருக்கிறேன். இதுங்களை முதல்ல ஒரு 10 வீடியோவை அப்புறம் இங்கேருந்து வானத்துக்கு மேலே ஒரு 40,000 அடி உயரத்துக்கு மேலே நான் ஏரோப்ளேனில் பல முறை பயணம் செய்திருக்கிறேன். அந்த அனுபவங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு 4 வருஷமாக இருந்தேன். அங்கத்த அனுபவங்களை, அங்கத்த சூழ்நிலைகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். மைக்ரோவில் 40 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். அங்கத்த டெக்னாலஜியை பற்றி சொல்லியிருக்கிறேன். நான் ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். போல்ட்ரி வச்சுருந்துக்கிறேன். இந்த மாதிரி அதனுடைய அனுபவங்களை, எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்.
பல 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 நூறுக்கணக்கான ஏறக்குறைய ஒரு 1000 ரேடியோக்களை நான் பழுது பார்த்துருக்கிறேன். ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். அணுக்களை பற்றி படித்திருக்கிறேன். பல 100 ரேடியோக்களை நான் பழுது பார்த்திருக்கிறேன். சில ரேடியோக்களை சாகடித்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரேடியோ எப்படி வேலை செய்கிறது, என்ன ஏன் அது வேலை செய்யலை, இந்த பொசிஷன் ஏன் வேலை செய்யலை, அந்த பொசிஷன் ஏன் வேலை செய்யலை, அது எப்படி டெஸ்ட் பண்ணோம் ன்னு ஆரம்ப காலத்தில் சில ரேடியோக்களை நான் ஸ்பாயில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு பல ரேடியோக்களை அதுகளுக்கு உயிர் கொடுத்து வேலை செய்ய வைத்திருக்கிறேன். எத்தனை அனுபவங்களை பற்றி உடல் உறுப்புகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆகாயத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறேன். நட்சத்திரங்கள் எப்படி செயல்படுகிறது, அதனுடைய தன்மையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இது விஷயமாக அதிகமாக நான் பேசியிருக்கிறேன். நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், 2150 வீடியோக்கள் போட்டதுன்னா அதில் எத்தனை விதமான ஒன்று ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டில் பற்றி நான் பேசிக்கிறேன். நான் அப்படியெல்லாம் நான் போட்டிருக்கும்போது முதல் ஆரம்ப காலத்தில் இப்படியெல்லாம் போட்டவுடனே நமது உடன்பிறப்புகளுக்கு அதிகமாக அவங்க விரும்பவில்லை. விஞ்ஞானத்தை பற்றி, ஹியூமன் பாடியை பற்றி, ஆர்டிஃபிஷியல் ரோபோவை பற்றி, ஏஐயை பற்றி எல்லாம் நான் பேசிக்கிருந்தேன். அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அவங்களுக்கு சில பேர் பார்த்துருக்கிறார்கள். அதனால் நான் எந்த வீடியோவை போட்டாலையும், தாத்தா இந்த மாதிரி தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு என்னுடைய முகம், என்னுடைய தொப்பி பார்த்த உடனே அதை தள்ளி விடுறாங்க. தள்ளிட்டு வேறு ஏதாவது அவங்களுக்கு விருப்பமான வீடியோக்கள் இருக்கிறதான்றப்ப அங்கே போயிடுறாங்க. அதனால் என்னை அதிக பேர் வியூவர்ஸ் என்னை பார்க்கல. சில லட்ச பேர் வியூவர்ஸ் தான் என்னை பார்த்துருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 1000க்குள்ளே தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் இவ்வளோ வீடியோ போட்டதுக்கு அதிகபட்சமான மக்கள் பார்த்து இருந்தால் பல ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்கள் வந்திருப்பார்கள். யாரும் அதிகபட்சமாக யாரும் பார்க்கல. அதனால் அதிகபட்சமாக வியூவர்ஸுங்க இல்லை, சப்ஸ்கிரைப்ஷன் இல்லை. எஸ், பேருக்கு பெத்த பேர் லோப்பில் ஏமி லேதுன்ற மாதிரி பேருக்கு தான் அத்தனை வீடியோக்களை போட்டுக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் வெங்காயத்தை உரித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா வந்து ஒரு வெங்காயம் மாற்றிடுறான், உரித்து பார்த்தாக்கா உள்ள ஒன்றும் இல்லை. தாத்தா பேசுறதெல்லாம் இப்படி தான் ஆகுதுன்னு. என் செல்வங்களே, நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். வெங்காயத்தை உரித்து பார்த்தால் உள்ளம் ஒன்று இருக்காது. ஆனால் உரித்து பார்க்கிற ஒவ்வொரு இதழிலும் சுவை இருக்கும். அதுதான் வெங்காயம். நமது உடன்பிறப்புகள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு என்னடா தாத்தாவை என்ன பேச உள்ளே பார்த்தாக்கா யாரும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் அதிகமாக பார்க்கல. சிலர் பார்த்தவங்க பல 100 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்க அந்த என்னுடைய வீடியோவை தள்ளிட்டு இது வெங்காயம் இதில் ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு என்னுடைய வீடியோவை பார்க்காமையே தாத்தா பேசுறதில் ஒன்றும் இருக்காது. இவர் தான் அந்த சயின்ஸை பற்றி தான் ஜாஸ்தி பேசுகிறாரு, ஹியூமன் பாடியை பற்றி பேசுகிறாரு, ரோபோங்களை பற்றி பேசுகிறாரு, ஏஐயை பற்றி பேசுகிறாரு. நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிற சமாசாரத்தை இவர் பேசுறதில்லை அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு வெங்காயம் மாதிரான்னு. மறுபடியும் சொல்லுகிறேன், வெங்காயம்தான் நான். வெங்காயத்தை உரித்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் வெங்காயத்தை உரித்து பார்க்குற ஒவ்வொரு இதழிலும் சுவை இருக்கும்.
அதுதான் வெங்காயம். அப்படி இருக்கிறது என் செல்வங்களே. ஓகே. நீங்கள் எத்தனை வீடியோ எவ்வளோ நாளாக போட்டுன்னுக்கிறீங்களோ சொல்கிறத ஒரு அலங்காரமாக சொல்லணுன்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டதாக வைத்தாலையும் கடவுள் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 125 வருஷத்துக்கு முன்னேருந்தே நான் வீடியோ போட்டுங்கிறேன். ஜீசஸ் பிறந்துட்ட பிறகு பிறந்ததுலேருந்து இப்போத்து வரலையும் 2025 வருஷங்களாக ஒரு வீடியோ போட்டுக்க மாதிரி நான் கணக்கு போட்டு சொல்கிறேன் நான் இப்போ. தாத்தா நீங்கள் ரொம்ப அழகாக பேசுங்க தாத்தா. நீங்கள் எதாவது தமாஷா பேசுகிற மாதிரி தானே அதில் விஷயம் இருக்குது தாத்தா. அந்த ஏசி பிசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கின்னு பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட்டுக்கு ஒரு 125 வருஷத்துக்கு முன்னேருந்து நான் வீடியோ போட்டுக்கிறேன். ஜீசஸ் பிறந்து அப்போருந்து இப்போத்து வரலையும் 2025 வருஷமாக நான் வீடியோ போட்டுக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒன்று சொல்லி இந்த மாதிரி ஏசிபிசி சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் டெக்னிக்கு நீங்கள் உங்களுடைய பேச்சு இந்த மாதிரி தான் அழகாக இருக்குது, அதில் உண்மையாக இருக்குது. சரிங்க தாத்தா. நாங்கள் உங்கள் வீடியோ பார்க்குறோம் தாத்தா. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தாத்தா. எல்லாக்கிட்டையும் வருங்காலத்தில் பழைய வரலாறை பற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ எல்லோரும் ஒன்று ஒன்றா பார்த்தாக்கா ஒன்று ஒன்றும் புதுமை காணப்படும். நீங்கள் போயிட்ட பிறகு உங்கள் பேர் வெளியே வரும் தாத்தா. நட்சத்திரம் எப்படி செயல்படுகிறது, எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, ஓகே இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிறீங்களோ அதை பற்றி அப்பாரமாக ஆராய்ச்சி பண்ணாக்கா எப்போதும் ஒரு ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு உடனே அச்சிஷ்டப்பட்டோம் புனிதர் என்ற பெயர் சூட்டுவதில்லை. பல ஆண்டுகள், பல 100 வருஷங்கள் அவரை ஆராய்ஞ்சிட்டு அப்போ தான் இஸ் எ செயின்ட்டு புனித பட்டம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வீடியோக்களை பார்த்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு தாத்தா இருந்தார், இவ்வளோ விஷயமாக இவ்வளோ விஞ்ஞானத்தெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒரு நாள் பேச போகிறார்கள். இப்போது பல விஞ்ஞானிகளை பற்றி இப்போது அவருக்கு சிலை வைத்து பாராட்டுகிறார்கள். இவர்கள் இப்போது பாராட்டுவது அவர்களுக்கு தெரியாது, அவர்களெல்லாம் மாண்டு போயிட்டார்கள். சரி தாத்தா, உங்களுக்கு எப்போதும் எங்கள் அனைவருடைய பாராட்டுகளும் ஆறுதலும் இருக்கும் தாத்தா. சரி செல்வங்களே. டோய் வணக்கம்.